அரணக்கல் ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி. 2000 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்து இப்போ நம்ம மத்தியிலே ஜீவிக்கிறார். நாங்களாம் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாமல் வாழ்ந்த நாட்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு நாள் எங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடைத்தது. ரட்சிப்பின் அனுபவம் முன்பாக எங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தால் நான் வாழ்வதே விருதான வாழ்க்கையாக இருந்தது. இயேசு அறியாமல் குடி போதையிலும் கெட்ட சுபாவத்திலும் வாழ்ந்த நாட்கள் உண்டு என்று எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவாதி தேவனை ஒரு நாள் சந்திக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அந்த கிருபை நிமித்தம் எனக்கு பரிபூர்ண விடுதலை, குடி போதையில் விடுதலை, புகைவலின் விடுதலை, உலக பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார். இப்பொழுது உங்கள் அண்ணக்கள் ஜனங்களுக்காக ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, வியாதியா, குடும்பத்தில் போராட்டமா, எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் உலகத்தில் எல்லாம் உண்டாவது கடவுது என்று சொன்னார். எல்லாம் உண்டாயிற்று. ஆனால் மனிதர் உங்களும் என்னையை மாத்திரம் இயேசு கிறிஸ்து தனது சாயலாக தமது கரத்தினால் உண்டாக்கின தேவன் நமக்கு ஒன்று நம்ம திரும்பி பார்ப்பால் நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் சந்திப்பார். இப்போ இந்த அண்ணக்க ஜனங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த காலம் சமீபத்தில் இருக்கின்றன. ஆண்டவர் வருகை சமீபத்தில் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நாட்கள் வீணாக செலவழிக்காமல் உங்கள் சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்கள் மன திரும்புதலை நீங்கள் அடையுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.